ஸோ ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. கூடவே ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ரா ஆஃபர்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நிறையவே டீகோட் பண்ணுவோம், ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் கூட. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக ஃப்ரீ வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ வராதுக்கான காரணம், ஸோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடுச்சுங்க. ஸோ புது மைக் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. ஸோ இப்போ கரண்டாக நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போவோம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ரீசெண்டாக நடக்க போகிற நம்மளுடைய சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸை பற்றி தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூசிலேருந்து 5 மேட்சஸ் கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. 3 டைட்டில் மேட்ச், 2 வார் கேம் மேட்ச் இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ விமன்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வார் கேம்ஸ் மேட்ச் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய இயோ ஸ்கை, ரியா ரிப்ளே, பியாங்கா பலர், ஜேட் கர்கில், அதாவது ஜேட் கர்கிலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பெலி. அண்ட் ஆல்சோ நியமி வர்சஸ் நம்மளுடைய லிவ் மார்கன், ரெகுல் ராட்ரிகிஸ், நயா ஜாக்ஸ், டிஃபனி ஸ்டாட்டன், அண்ட் ஆல்சோ கேண்டிஸ் லேரே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ மென்ஸ்க்கான வார் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓஜி பிளேன் அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் வர்சஸ் நியூ பிளேன் அண்ட் ஆல்சோ பிரான்சன் ரீடோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ 3 டைட்டில் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ குந்தர் அவருடைய டைட்டில் டேமியன் பீஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அவருடைய டைட்டில் ஷேமஸ் அண்ட் ஆல்சோ கைசர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ எல்என்ஐட் அவருடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய சின்ஸ்கே நாகமுரா பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இதெல்லாம் இப்போ வரைக்கும் கரண்டாக சர்வர் சீரிஸ்க்காக புக் பண்ணி. ஸோ ரெண்டாவது அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் வச்சிருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ லைவாகவே நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சோனி லிவ் யூசர்ஸ்க்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறமா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம ரெண்டாவது அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ ரெண்டாவது வந்து ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரா நடந்துச்சுல. ஸோ அதோட கிளான்ஸ் 1-2 பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய பிராக் லெஸ்னருடைய ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவில் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ டே சேர்ந்த நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் ஆல்சோ ஜேவியர் வூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் கிட்ட நம்மளுடைய ஜேவியர் வூட்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸோ நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார். நீ கோஃபி மினியாலாம் வின் பண்ண உன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஒன்றை போட்டு பொழந்துட்டான்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். எப்படி சொல்கிறது, நான் பிஜி வேடாக தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் நான் டீசெண்டாகவே சொல்கிறேன். நீ கோஃபி மினியாலாம் வின் பண்ணி உன் மொமெண்டம்லாம் ஏன் பண்ண, பட் இருந்தாலும் 6 செகண்டில் பிராக் லெஸ்னர் உன்னோட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாருன்றது வந்து நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் கிட்ட நம்மளுடைய ஜேவியர் வூட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2-3 நடக்க போகிற ரால வந்து இவருடைய 10 இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராபலி பிக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக பிக்கி இல்லாமலாம் நடத்த மாட்டாங்க. கண்டிப்பாக பிக்கி வந்து ஒரு அப்பியரன்ஸ் ஆச்சு கொடுப்பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 10 இயர் ஆனிவர்சரியில் டபிள்யூ ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. ப்ராபலி வந்து நம்ம நியூடேயோட பிரிவை பார்க்கலாம். குறிப்பாக நம்மளுடைய ஜேவியர் வூட்ஸோட ஹீல்டனை கூட நம்ம பார்க்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கண்டா பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க மண்டே நைட் ரால. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் சிட் ஆஃப் பண்ணி ஒரு சில செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பாய்லரில் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் ஸ்பாய்லர் வீடியோ இன்னும் போடலே வச்சு சரி, நான் இதுக்கப்புறம் போட பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலே ஸ்டே பண்ணியிருங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா போடுறேன். இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து நம்மளுடைய சிஎம் பங்கும் ஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பேச போகிறாங்க. ஸோ பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. நான் ஸ்பாய்லர் வீடியோ சொல்லிடுறேன். ஸோ கூடவே நம்மளுடைய பேலி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஜேட் கர்கிலுக்கு பதிலாக. ஸோ ஜேட் கர்கில் தான் வந்து வார் கேம்ஸில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. அவங்களுக்கு இன்ஜுரி ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பேலி இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரீசெண்டாக நடந்த ரால கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கண்டெண்டர் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மேட்சஸ் வைஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குந்தரோட செக்மெண்ட்ஸும் நடந்திருக்கும். அது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ரால பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ராவோட ஆஃபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் நடந்திருக்கு. குறிப்பாக 2 டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராவோடைய ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் சோலோசிக்கா கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ எல்என்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை சாண்டசிஸ்கோ கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணியிருக்காரு. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஃபைனலாக பார்க்க வேண்டிய அப்டேட் ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. பட் குறிப்பாக நம்ம 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மீடியான்னு ஒரு போட்காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் எதை பற்றி பேசியிருக்காருன்னா அவருடைய 2025
லைஃப் ஃபியூச்சர் பற்றி பேசியிருக்காரு. ஸோ 2025 அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராவோடைய சீசன் ப்ரீமியரில் இருக்க போகிறாருன்றதை ரோமன் ரெயின்ஸ் இப்போ கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த சீசன் ப்ரீமியரில் ஒரு மெயின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ண போகிறேன்றதை ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிள் அது மட்டும் இல்லாமல் ரெசில் மேனியாவுக்கான ஒரு சில ஃபியூஸும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த டீல் தானே. என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கொடுப்பேன்றதை சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவருடைய பேபி ஃபேஸோடைய கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பேபி ஃபேஸ் பண்ணுறாருன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த ஃபேஸ் ரெஸ்லரிங்கோடைய கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பிளட் லைன் கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு நல்லவனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான காரணம் வந்து பிளட் லைன் தான். ஸோ பிளட் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நியூ கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுக்கணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. சோலோ வந்து பார்த்திங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுற பட்சத்துக்கு நான் ஒரு நல்ல ஃபேஸாக வந்து இருக்கிறதுக்கு பிளட் லைன் தான் காரணம்ன்றதை நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்காரு. ஸோ ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஈவன் ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஆஃப்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ ஹைப் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அது நடக்காது. எனக்கும் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் ரிலேட்டட் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது. பட் நான் இதை பற்றி மேட்டர் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் போர்டு நினச்சா இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்காகலாம் பண்ணலன்னு இல்லை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணணும்னு நினச்சா பண்ணுவோம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து போர்டு கிட்ட கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடத்தணுன்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். நாலாவது திங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆனாரா. ஸோ ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் நடக்கும்னு ரோமன் ரெயின்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து அவர் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என் பிளேஸை வந்து எடுக்கணும்னு தோணும். பட் இருந்தாலும் அதே க்யூரியாசிட்டி எனக்கு இருக்குது. யார் தான் வந்து என்னுடைய அந்த மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்டை எடுப்பாங்கன்றது எனக்கு ஒரு திங்கிங் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த இடம் அந்த மெயின் ஈவெண்ட் ஸ்பாட் லைட்டை கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்திருந்தார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்டமாக தான் என்னை வந்து பறிக்கலாம் பார்க்குறாங்க. அந்த மெயின் ஈவெண்ட் ஸ்பாட் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஸ்பாட் லைட்டை பறிக்கலாம் பார்க்குறாங்க. பட் நான் தான் மெயின் ஈவெண்ட்டுன்றதை ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கெத்தாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணியிருக்காரு. ஸோ ரெசில்மேனியா 40 நடந்த ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்காரு. இதை பற்றி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சில பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன்றதை சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டபிள்யூடபிள்யூக்கும் சோனி ஸ்போர்ட்ஸ்க்குள்ள டீல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து நம்ம சோனி லீவ் வச்சுருக்கவங்க இந்தியாவில் பார்க்கலாமான்ற மாதிரி அதை பற்றியும் நிறையா பேசியிருந்தேன். அதை பற்றி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனுடைய டேப்பிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியது இருக்குது. இந்த வாரம் ஸ்பாய்லர் வேறு இருக்குது. ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக போகிறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப் கைஸ்.